திமுக கூட்டணி அரசியலை பற்றி தமிழ் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அதியமான் அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன விமர்சனம் பார்த்தீங்கன்னா, பிரேமலதா, வைகோ இந்த மாதிரி தெலுங்கர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க. தெலுங்கர் கூட்டணி, அது தெலுங்கு கூட்டணி, தெலுங்கர் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விமர்சிச்சுட்டே வராரு. இல்லை, அது சரிதான். அவர் அண்ணன் சொல்லியிருக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு நான் கூட முகநூலில் அதை ஷேர் பண்ணேன். என்னை பொறுத்தளவுக்கு அந்த கருத்து சரியானது தான். ஏன்னா இங்க சொல்ற மாதிரி அதுல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோம்னா தெலுங்கராவே தான் இருக்கிறாங்க. அதுல யார் தமிழர் யாருமே இல்லை. திருமாவை கூட கடந்த காலங்களில் மறைந்த இந்த காடுவெட்டி குரு அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்லாம் சொல்லி அவரை தெலுங்கர் அப்படின்னு சொல்லி தான் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அப்போலாம் இவர் எந்த மறுப்புலாம் சொல்லவே இல்லை. நான் தெலுங்கர் இல்லைன்னா இவர் மறுப்புலாம் சொல்லவே இல்லை. திம்மாவாள் அப்படிலாம் நிறைய பேர் முகநூலில் கூட எழுதுறாங்க. அதனால அவர் தான் அதை சொல்லணும். அப்படி பார்க்க போனால் அவர் யாருன்றதை அவர் தான் சொல்லணும். மற்ற அங்க இருக்கிற எல்லாருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான். அப்படி பார்க்க போனா தெலுங்கு கூட்டணி அப்படின்றது தான் அவர் சொல்றது சரிதான். தெலுங்கு கூட்டணி தான் இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க. இதை வெளிப்படையாகவே கடந்த காலங்களில் இதை செய்யறாங்க. அது இப்போ வைகோ 2009 அந்த ஈழப்போர் நடந்தப்போ வைகோ ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், அன்றைக்கு இருந்து எல்லாருமே மிக கடுமையாக திமுகவையும் காங்கிரஸையும் திட்டினவங்க தான். அதுக்கு பிறகு இப்ப போய் என்னுடைய கல்லறை கூட மன்னிக்காது அப்படின்லாம் பேசினதெல்லாம் இருக்குது. எந்த அடிப்படையில் நீங்க கூட்டணி அமைச்சிங்க?